முகுல் வாஸ்னிக்கும் வேணுகோபாலும் இன்றைக்கு வந்து ஈவினிங் வந்து பேச்சுவார்த்தை நடந்து உடன்பாடு கையெழுத்தாகிறதா மேடம்? திமுக இன்று மாலை 7 மணிக்கு அறிவாலயத்தில் தளபதி அவர்களை சந்தித்து திரு முகுல் வாஸ்னிக் அவர்களும் வேணுகோபாலும் வந்து சந்தித்து அறிவிப்பு நிச்சயமாக வெளியிடும். எந்தெந்த தொகுதிகள் இல்லை, அதெல்லாம் வந்து தளபதி தான் அறிவிப்பார். மற்ற கட்சிகள் சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், அதிமுக நிலைப்பாடு அதெல்லாம் இப்போ மேடம் அது கூடிய விரைவில் தளபதி வந்து ஒரு தேதியை வந்து அறிவித்து எல்லாரோடையும் பேசிட்டு ஒரு தேதியை அறிவிப்பார். 49 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் மீட்கப்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து 49 பேர் மலேசியாவில் வேலை செய்ய போயிட்டு அங்கே உணவு இல்லாமல் சம்பளம் கொடுக்காம ஒரு காட்டு பகுதியில் வேலை செய்யறதுக்கு வந்து நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது திரும்பி வருவதற்கான வழி இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் எம்இஏல அவங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அமைச்சரிடம் வந்து பேசி உதவிகள் செய்ய சொல்லி அவங்க திரும்பி மறுபடியும் தாயகத்திற்கு வரக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கு உதவி செய்ய முடிந்தது. அண்மையில் நடந்த கருத்து கணிப்புல திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் வந்து அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக இன்னும் சில கட்சிகள் வந்து வலுவான கூட்டணி அமைக்கிறதுனால சொல்லப்படுகிறது. கடும் போட்டி. வலுவான கூட்டணி அப்படிங்கிறது வந்து எண்ணிக்கையில மட்டுமே வந்துடாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாமக வந்து அதிமுகவை குறித்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் எவ்வளவு கடுமையாக, எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்களை அவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும். அன்புமணி அவர்கள் குரங்கு கையில் கொடுத்த பூமாலைன்னு இப்போ வந்து அவங்க பூமாலையா குரங்கா இருக்காங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சாயந்தரம் அறிவிப்பு வரும் அப்படின்னு இல்லைங்க. அது இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கலந்து பேசி முடிவெடுப்பாங்க. இல்லை, எனக்கு தெரியலங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. 49 தமிழகம் வந்தபோது ஜெயக்குமார் வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு தான் முழுமையான நடவடிக்கைகள் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்கே வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க திரும்பி வந்தால் போதும். அது இதில் கூட எதையும் செய்யாமல் இதுலேயும் வந்து ஒரு பேரை மாத்திரம் வாங்கிட்டு போகணும்னு நினச்சா வாங்கிட்டு போட்டோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.